அன்பான வணக்கம். இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும். பிள்ளைகளுக்கு இப்போ தயாராக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதோ அந்த இந்த கருப்பு பணி செய்வதற்கு இப்போ எங்களுக்கு 2 கடதாசிகள் தேவை. ஒன்று, அதாவது ஒரே அளவிலான கடதாசி என்று இல்லை, அதாவது ஒரு சின்ன ஒரு கருப்பு புனையை செய்வதற்காக நான் இப்படி சின்ன கடதாசிகள் எடுத்திருக்கேன். அதாவது சென்டிமீட்டர் 7.5 சென்டிமீட்டர் நீளம் அகலம் கொண்ட கடதாசி எடுத்திருக்கேன். இப்போ நாங்கள் முதல்ல முகப்பகுதியை செய்து பார்க்கலாம் எப்படி என்று. பகுதியை இப்போ நாங்கள் முகப்பகுதியை செய்ய போகிறோம். இப்போ இந்த கடதாசியை எடுத்து இப்படி 2ஆக நாங்கள் மடித்து கொள்ள வேண்டும். இந்த முக்கோண அமைப்பு வர மாதிரி மடித்து கொள்ள வேண்டும். அது பிறகு வளமையாக நாங்கள் செய்வது போல தான் இதை 2ஆக நாங்கள் மடிக்க வேணும். அதுக்கு பிறகு இதோ கியூலிப் பூக்களை நாங்கள் எப்படி செய்ய மடித்தோமோ அதே போல் இப்படி 2 பக்கமும் மடித்துக்கொள்ள வேணும். கொஞ்சம், அதாவது சரியாக கூடுதலாக நிறைய நாங்கள் அந்த விலங்குகளை செய்யும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, டியூலிப் மலரை நாங்கள் எப்படி செய்ய மடிக்கிறோமோ அதே போல் தான் ஆரம்பத்தில் மடிப்போம். இப்போ பாருங்கள், இந்த பகுதி இருக்குது தானே, இதை எடுத்து இப்படி மேல் நோக்கி இப்படி மடிக்க வேண்டும். இப்போ திருப்பி பாருங்க, இது பூனைக்குட்டியினுடைய முகம் வந்துடுது. இனி நாங்கள் உடல் பகுதியை செய்து பார்ப்போம். இதோ இந்த கடதாசியை எடுத்து இப்படி 2ஆக நாங்கள் மடிக்க வேணும். கொஞ்சம், அதாவது உடல் அமைப்பு போல் வருது தானே பாருங்கள். இனி ஒரு பெரிய ஒரு வால் பகுதி வர மாதிரி இதை இப்படி மேல் நோக்கி மடிக்க வேணும். சரியா? இப்போ நாங்கள் இப்படி எடுத்தால் பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இப்படி மடிக்கலாம் பின்பக்கத்தால். இதோ பாருங்க. இப்போ இதை நாங்கள் தலைப்பகுதியில் கம்மை பூசி இதோ இப்படி ஒட்டிக்கொள்ளுவோம் உடல் பகுதி. இனி நான் மஞ்சள் நிறத்தில் கண்கள் 2 வெட்டி வைத்திருக்கிறேன். அதையும் எடுத்து, அதாவது கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்க மாதிரி, அதாவது ஒரு மாயக்காரியினுடைய பூனை எப்படி இருக்கும் அது கொஞ்சம் பயப்படுற மாதிரி கண்கள் அமைப்பு நான் வெட்டி வைத்திருக்கிறேன். இதையும் நாங்கள் எடுத்து இப்படி ஒட்டிக்கொள்ளலாம். இப்போ பேனையால இப்படி நாங்கள் கருமணிகளை கீறிக்கொள்ளலாம். கொஞ்சம் பயம் வருது தானே. இனி பாருங்க, இதோ இந்த மந்திரக்காரி இருக்கிறதானே, அந்த மந்திரக்காரியினுடைய பக்கத்தில், அதாவது தூரத்தில் இப்படி அவ போகிற மாதிரி இப்படி நாங்கள் ஒட்டிக்கொள்ளலாம் இந்த கருப்பு கடதாசியில். இந்த இடத்துல இப்படி ஒட்டிக்கொண்டா சரி. இனி இந்த மந்திரக்காரியோடு சேர்த்து இந்த கருப்பு பூனைக்குட்டியும் பயணம் செய்வது போல இதோ இந்த இடத்துல நாங்கள் ஒட்டிக்கொள்ளலாம். இதோ பாருங்க, அது ரொம்ப தூரமான, அதாவது இரவு நேரத்தில் பயணம் செய்கிறாங்க. ஆகவே நாங்கள் அழகான நட்சத்திரங்களையும் இப்படி கீறிக்கொள்ளலாம். இதோ காற்று வீசுகிற மாதிரி நாங்கள் இப்படியும் வரைந்து கொள்ளலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப அழகாக இருக்குது தானே. இதே மாதிரி நிறைய நாங்கள் அழகழகான கைவேலைகளை செய்வோம். நிறைய நாளைக்கு பிறகு இப்படி செய்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. மீண்டும் சந்திப்போம்.